ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கிராம்பு வாட்டரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது க்ளோ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு கருமுட்டை வெடிக்கலை, அது ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டும் வெடிக்கலை, எனக்கு கருமுட்டை க்ரோத் ஆக மாட்டேன், இந்த மாதிரி இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த க்ளோ வாட்டர் குடிச்சிங்கன்னா முக்கியமாக ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி டைமில் குடிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? நான் சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பயங்கரமான சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் முழு மனதார பண்ணி இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. அதாவது கிராம்பு டீ நம்ம தயாரிக்க போகிறோம். இதுக்கு 1லேருந்து 4 கிராம்பு, 1 கப் தண்ணி, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு சின்ன டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க. நிரப்பிக்கிட்டு அதில் ஒரு 4-5 கிராம்பு போட்டு ஊற வச்சுட்டு இது ஓவலேஷன் நல்லா பூஸ்டப் பண்ணணும். காலைல எழுந்த உடனே எப்போ குடிக்கணும்னா உங்களுக்கு எப்போ மாதவிடாய் ஆகுதோ அதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் குடிக்கணும், சரிங்களா? மாதவிடாய் ஆகுதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் குடிக்கணும். நீங்கள் ஊற வச்சு அது நல்லா அந்த கிராம்போட எசன்ஸ் அந்த தண்ணியில் நிறைய இறங்கியிருக்கும். காலை எழுந்த உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமி நல்லா கையெடுத்து கும்பிட்டுட்டு தண்ணி நல்லா கடனை குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். அது குடிச்சிட்டு 1 ஹவருக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. டீயோ காஃபியோ கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எடுத்துக்கவே கூடாது. ஒரே மாதத்தில் ஒரு கருமுட்டை தான், அதாவது ஒரு மாதத்தில் ஒரு கருமுட்டை தான். நிறைய கருமுட்டைகளில் ஒரே ஒரு கருமுட்டை தான் உருவாகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தலைவி கருமுட்டையாக இருக்கும். இதில் காம்பு தண்ணி குடிச்சிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக 2 கருமுட்டைகள் ஸ்ட்ராங்காக உருவாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. 2வது மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 ஸ்பூன் க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க. காலை எழுந்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கூட செரிமான பிரச்சனை அதிகம், உடல் எடை நல்லா குறையும், உடம்புல சூடு இல்லாமல் பார்த்துக்கும். உடம்புல நிறைய சூடு அதிகமாக இருந்தால் கூட நம்ம ப்ரெக்னென்சி டிலே ஆகும், சரிங்களா? இது குடிச்சிங்க அப்படின்றப்போ உடலில் அந்த செரிமான பிரச்சனை எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். ரொம்ப 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 நல்லது. சரி, ஆண்களுக்கு இது சாப்பிட்றதுல என்ன பெனிஃபிட் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ், ஹெச்சிஜி ஹார்மோன் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் 2 பேருக்குமே, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2வது ஆண்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு, கண்டிப்பாக ஆண்களும் குடிக்கணும். எக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில ஆண்களுக்கு அந்த பெண்களுக்கு எக்கு கவுண்ட் கம்மியாக இருக்கும், ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இவ்வளோதான் இருந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ அப்போல்லாம் பெண்களுக்கு இருந்துச்சு நிறைய பிரச்சனை, கருத்தரிக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்களுக்கும் அது ஈக்குவலாக இருக்காங்க. கணவருக்கும் நிறைய பைக் ட்ராவல் பண்ணுறது, நிறைய லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதனால கூட அவங்களுக்கு விந்தணுக்களோட வீரியம் ரொம்ப குறைவாக இருக்கும், நீந்தி போகாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய சத்து இல்லாமல் இருக்கும், நீர்த்து போகும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் போது டக்குன்னு வந்துடும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இந்த க்ளோ வாட்டர் குடிக்கிறதால ரொம்ப ரொம்ப சரியாயிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக மாதம் கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு ஓவலேஷன். அதே மாதிரி கணவன் மனைவி இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்றப்போ மனசு கஷ்டமாயிடும். ஒன்றா இருக்கிறதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு பாப்பாக்காக மட்டுமே ஒன்றா இருக்குங்கன்றப்போ அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றா இருக்கணுன்ற ஒரு ஆசை இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக உங்களுக்கு கருப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். இது வரைக்கும் நீங்கள் க்ளோ வாட்டர் நான் குடிக்கலைங்க, ஒரு 2 நாள் குடித்தேன் 3 நாள் குடித்தேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ரெகுலராக குடிக்கணும், சரிங்களா? ரெகுலராக குடிச்சிங்க. அதே மாதிரி நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் நீங்கள் செய்கிற இதுவில் நிறைய கொஞ்சம் இந்த கிராமம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. கிராம மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பவுட்ரு பண்ணி லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப சின்ன கம்மியாக அது மாதிரி கூட குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் மூலிகை பொருட்கள், இதெல்லாம் மூலிகை டீ மாதிரிலாம். இதெல்லாம் குடிச்சிட்டு வரப்போ உடம்புக்கு ஹெல்தி மட்டும்தான், கெட்டது கிடையாது. இதுவரை நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாங்க. நானாக ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டே இருக்குன்றவங்க நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்கன்னா. சின்ன விஷயங்கள் தான், சின்ன விஷயங்கள் நம்ம முழு மனதார நம்பி பண்ணும்போது இதெல்லாம் டேப்லெட்டை விட கொஞ்சம் பன்மடங்கு பலன் அதிகம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்லா வாக்கிங் போய் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. குழந்தை தள்ளி போதுலாம் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். டிலே உங்களுடைய குழந்தை ரொம்ப ஸ்பெஷலுங்க. உங்களுடைய குழந்தையோட ஒரு உறுப்பையும் கடவுள் ரொம்ப டைம் எடுத்து உருவாக்குறாரு. அதனால தான் உங்களுக்கு குழந்தை ரொம்ப ரொம்ப டிலே ஆகுது. அதனால் உங்கள் குழந்தை பிறக்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஜீனியஸாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் லேட் ஆகுதுன்றதால வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகிறதுனால நெருங்கிடுச்சு.
நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு இருக்குன்றப்போ நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.